அப்படியும் பண்ணும். ஓ மை சூப்பர். காட். ஐஷு கம் அது ஆன் ஒரு ஐஷு. ஒரு செமிடோனா போகும். அப்படி ஒரு ஒரு செமிடோனா போகும். ஓகே. பாடலுடன் பாடல் கூட அது ஆமா. நைட் எல்லாம் உட்காந்து பாடினோம். அந்த லிரிக் வந்து ரொம்ப கிளாரிட்டியா வரணும் அப்படி சொல்லி எடுத்தாங்க. பட் அது இந்த அளவுக்குலாம் அது ரீச் ஆகும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கல. மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். கண்ணால கண்ணால என் மேல தீய எரிஞ்சு போட்ட. ஆக்சுவலி சின்மய் மேம் பாட வேண்டியது அப்படின்னு. அங்க ஆமா. என்ன நடந்தது ஆக்சுவலி? உங்ககிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லி கூப்பிட்டாங்க? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல அது சின்மய் மேம் தான் வந்து பாடி உங்கள ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்ற. சோ அது என்ன நடந்தது ஆக்சுவலி அங்க? அதுதான் அது தெரியும். பட் ஆனா நான் எனக்கு ஒர்க் அவ்வளவுதான். ஒர்க்கு கண்ணால கண்ணால, அடியே அழகே, காதலே காதலே போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களை நமக்கு அளித்த பின்னணி பாடகி பத்மலதா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம் மேம். எப்படி வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா நல்லா இருக்கும். இருக்கும். ரொம்ப அழகா வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. பளிச்சு பளிச்சுன்னு இருக்கீங்க. ஐயோ உங்களை விடவா? இந்த பளிச்சு பளிச்சுன்னு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களை பிரைட்டா? பார்த்துட்டு தான். இப்படிலாம் ஐஸ் வைக்க இங்க கூடாது. வந்துட்டு தானே பாத்தீங்களே. உண்மையை அது சொல்லணும். ஆல்ரெடி வைப்ரேஷன்ல தெரிஞ்சது. ஞான திருஷ்டி. நைஸ். அண்ட் இந்த இயர் வந்து வேற லெவலா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு மூவில ஒரு சூப்பரான பாடல் பாடியிருக்கீங்க. ஆமா அது என்ன பாடல்னு நீங்க அப்படியே பாடி காமிச்சிட்டீங்கன்னா நாங்க ஹாப்பி ஆயிடுவோம். கண்டிப்பா. திரௌபதி 2 இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர்ல போய்கிட்டு இருக்கு. அந்த படத்துல வந்து எம்கோனே அப்படிங்கிற பாட்டு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா 4 லாங்குவேஜஸ்ல வந்து பாடியிருக்கேன். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஜிப்ரான் அண்ட் டைரக்டர் மோகன் ஜி. ஸோ அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து நான் தான் வந்து பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ரெஸ் மீட் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னை பாட சொன்னார். வாவ். அதுக்கப்புறம் அங்கே லைவாக வந்து சாங்கும் வந்து ப்ளே பண்ணாங்க. நானும் பாடினேன். வைஜி மகேந்திரா சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே ஆடியன்ஸோட ஃபீட்பேக் வந்து என்னோட டோனல் குவாலிட்டிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு ஜிப்ரான். நல்ல ஒரு Correct. அருமையான ஒரு காம்போசிஷன். இப்ப எங்களுக்காக லைவா ஆமா. நாங்க ஓகே. காத்துட்டு இருக்கோம். காதலம் யாரிவரோ யானுமே யாரெவரோ மணலும் பாமழையாய் கலந்தோம் கணாளனே மணந்தோம் மணாளனே வாரணம் ஆயிரமே சுழவே தோரணமே கடவுள் சாயலிலே கணவன் வரும் விழா வரமே விவாகமே நிலாவை நீயும் கொய் கொய் கனாவில் உலாவி செல் செல் மெய் 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 சொல் பெண்மைவில் என் கோனே உன் தாரா வந்தேனே உன்னோடு இல்லாளாக ஆவாரம் பூ மேலே கார்மேக நீர் போலே நாமேலே தேனானீக. ரொம்ப ஒரு அழகான பாடல், ஒரு Thank அழகான you. படத்துல வந்து இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. Thank சோ you. சொல்லுங்க, உங்களுக்கும் ஜிப்ரானுக்கும் எப்படி வந்து அந்த ஒரு பாண்ட் வந்து அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் சூப்பர் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு? தெரியல காட்ஸ் கிரேஸ் தான். ஆக்சுவலி பிளான் பண்ணி எதுவுமே ஆக்சுவலி பண்ணல. இந்த பாட்டே நான் பாடுவேன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா மட்டும்தான் என்னை பாட கூப்பிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாங் பாடும்போது எனக்கு வந்து அந்த வரிகள் உடைய ஃபீல் ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு லெட்டருக்கு உண்டான அந்த ஃபீல் வந்து நான் கரெக்டாக வரணும் ப்ரொஜெக்ட் ஆகணுங்கிறது நான் ரொம்ப நினச்சிப்பேன். ஸோ வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ஸோ நிறைய அந்த லிரிக்கை வந்து எழுதின்ட்டு அந்த லிரிக்கை நல்லா உள் வாங்கின்ட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா புரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாடினேன். அப்புறம் தமிழ்ல என்ன கூப்பிடுவாங்கன்னு ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தமிழ்லயும் என்ன வந்து பாட சொன்னாங்க. அந்த பாட்டு வந்து இப்போ ரொம்ப நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வந்து கிடைக்குது எனக்கு பப்ளிக் கிட்டேருந்து. ஸோ தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரிஒன் ஃபார் லவ்விங் த சாங். எஸ். தேங்க் யூ. அண்ட் நீங்க சொன்னீங்க மேம் தமிழ்ல வந்து லேட்டரா தான் சொன்னாங்க அப்படின்னு. நாங்க ஒரு ஆமா. விஷயம் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலி சின்மய் மேம் பாட வேண்டியது அப்படின்னு. அங்க ஆமா. என்ன நடந்தது ஆக்சுவலி? உங்ககிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லி கூப்பிட்டாங்க? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல அது சின்மய் மேம் தான் வந்து பாடி உங்கள ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்ற. சோ அது என்ன நடந்தது ஆக்சுவலி அங்க? அதுதான் அது தெரியும். பட் ஆனா நான் எனக்கு ஒர்க் அவ்வளவுதான். ஒர்க்கு
நான் ரொம்ப வருஷமா ஆக்சுவலா அங்க பாடிட்டு தான் இருக்கேன் ஜிப்ரான்ட்ட. ஸோ என்ன வந்து கூப்பிட்டாங்க. ஸோ நான் எப்பயும் போல போயிட்டு நான் பாடிட்டு வந்துட்டேன். ம். ஸோ ஐ ஹேவ் நத்திங் டு கமெண்ட் அபவுட் இட். ஓகே. ஓகே. பட் ஆடியன்ஸ் வந்து நார்மலாவே வந்து கம்பேர் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஒரு பாடல் வந்து 2 சிங்கர்ஸ் பாடினா, இவங்களோட டோன்ல வேற மாதிரி இருக்கு. இவங்க டோன்ல வேற மாதிரி இருக்கு. இது இன்னும் வந்து ஃபேவரட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில கூட நம்ம பார்த்தோம். ஆடியோ லான்ச்ல பாடி அந்த பாட்டு வந்து இவங்க பாடியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. சோ அது நீங்க ஆக்சுவலா எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஆக்சுவலி ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு டோனாலிட்டி ஆர் அவங்களுடைய ஸ்பெஷல் திங்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் அது கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அதுல வந்து. ஈச் ஓகே. பெர்சன் இஸ் ஸ்பெஷல் இன் தேர் ஓன் வே. எனக்கு வந்து ஒர்க் இஸ் வொர்ஷிப். என்ன கூப்பிட்டாங்க, நான் வந்து பாடினேன். அவ்வளவுதான். ஓகே. பட் எல்லா லாங்குவேஜ்லயும் பாடியாச்சு. மலையாளம் மட்டும் ஏன் மேம் மிஸ் ஆச்சு? இல்ல அவங்க கூப்பிடுறது தான் ஆ, ஆக்சுவலா. ஆ. இதுவே வந்து அவங்க கூப்பிடுவாங்கன்னு எனக்கு நிஜமே தெரியாது. ஸோ ஓகே. அது எனக்கு தெரியாது. மலையாளம் வந்து நமிதா பாபுன்னு அவங்க என் ஃப்ரெண்டு தான். ஓகே. அவங்களும் அங்க பாடுறவங்க தான். அவங்க தான் மலையாளம் பாடியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தமிழ் பாடுவேன்னு எனக்கே தெரியாது. ஹவ் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் தட்? ஓகே. கூப்பிட்டாங்க. நான் ஏன்னா பாட்டு வந்து நமக்கு வந்து பாடும்போது நம்ம பாடிட்டு வந்துருவோம். பட் நம்ம சொல்ல முடியாது சம்டைம்ஸ். எல்லாருக்குமே அப்படிதான் அது. ஓகே. ரிலீஸ் ஆறதுக்கு முந்தின நாள் கூட மாத்துவாங்க. ஆ. அந்த மாதிரிலாம் கூட நடக்கும். ஸோ அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து வி கேன் கிவ் அவர் பெஸ்ட். அவ்வளவுதான் நம்மளால முடியும். மீதி வந்து நம்ம கையில இல்ல. ஓகே. ஓகே. எப்படி மேம் ட்ரிபிள் பேமெண்ட் வந்துச்சா? இல்ல ஒரே பேமெண்ட்டா பல்கா குடுத்துட்டாங்களா? இல்ல டிஃபரெண்ட் ஐயையோ! லாங்குவேஜ்க்கு அது ஏன்னா ஒரு ஐயையோ! லாங்குவேஜ்க்கு பேமெண்ட் ஜாஸ்தியா இருக்கலாம். ஒரு ஐயையோ! லாங்குவேஜ்க்கு மீடியமா இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆஸ் யூசுவல் ரெகுலர் தான். ஓகே. ஓகே. ஆனா டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு. ஆமா. ஓகே. ஆமா. இன்னொரு தன்னடக்கம் பாத்தீங்களா? இந்த அளவுக்குலாம் இல்ல. இல்ல. ஓகே. 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 பட் எந்த லாங்குவேஜ் ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருந்தது? சிங்கர் கிட்ட இத கேட்கக்கூடாது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி தான். பட் ஸ்டில் வேற லாங்குவேஜ்ல பாடும்போது கன்னடா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ம். ஆ, அதாவது இப்போ ஒரே சாங் வந்து வேற லாங்குவேஜஸ்ல பண்ணும்போது எக்ஸாக்டா அந்த இதுல வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதோட வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடும் தான். ம். அண்ட் அவங்களுடைய அந்த டிக்ஷன், அவங்களுடைய அந்த டைனமிக்ஸ், அவங்க இதுக்கு உண்டான அந்த ஃபீல் அது ஓகே. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, பட் ஆனால் அது தெரியாத மாதிரி, ம். ம். அது ஃப்ளூவெண்ட்டாக உட்காந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஸோ கன்னடா கொஞ்சம் இதுவாக இருந்தது. தெலுங்கு ஈஸியாக இருந்தது. ஹிந்தி வந்து ஆல்மோஸ்ட் ஓகே. ஒரு 1, 2 வேர்டு மட்டும்தான் இது சொன்னாங்க. கன்னடா கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பண்ணிட்டேன் ஆனா. சூப்பர். அண்ட் அதே மாதிரியே வந்து இன்னொரு ஒரு சூப்பரான ஆல்பமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அவகாட்சி. அது ஆமா. வந்து ரொம்ப அழகா இருக்கு பாடல். ரொம்ப ஆமா. மெலோடியஸா தேங்க் யூ. இருக்கு. நம்ம தேங்க் யூ. ஆடியன்ஸ்க்காக அப்படியே பாடிட்டீங்கன்னா நாங்க ஹாப்பி ஆயிடுவோம். கண்டிப்பா. அது வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலா மியூசிக் வந்து பாலமுரளி பாலு. அவர் ம். வந்து அந்த கஜினிகாந்த் எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. ம். கான்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் வந்து கபிலன் வைரமுத்து. சூப்பர். ஸோ பாடும்போது என்கிட்ட சொல்லும்போது அருவாக்காரன் மாதிரி ஒரு ஃபீல்ல பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க போனா வந்து லிரிக்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது. லைக் அவகாட்சி, புறாமுட்டு, வாளாந்தூரு, செக்கா நூரணி இந்த ஆ. மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஓகே. ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் அந்த இன்டீரியர் இந்த மதுரை ஸ்லாங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கொஞ்சம் ஃப்ளூவெண்ட் ஆயிக்கணும். அதை ஆ. கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ளூவெண்ட் ஆயிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாட முடியும். ம். ஸோ அதனால அதை கொஞ்சம் நல்லா படிச்சுன்ட்டு நல்லா மைண்ட்ல ஏத்தின்ட்டு அதுக்கப்புறம் தான் பாடினேன். அது அது வந்து நல்லா இருந்தது. சாங் 2, 3 ஹவர்ஸ் பாடினேன். அது நல்லா வந்துச்சு. பட் விஷுவலா பார்க்கும்போது அது இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ம். சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கல. அது வந்து ஒரு படப்பாட்டு மாரி பண்ணியிருக்காங்க. ஆமா. ஆமா. அது வந்து ஒரு சீன் மாரி வருது. ஒரு லீடு வந்துட்டு அதுக்கப்புறம் சாங் ஆரம்பிக்குது. ஆமா. ம். அதுக்கப்புறம் ஏஐலாம் காமிச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் படத்துல ஆக்ட் பண்றவர் தான் அவரு பிரவீன் ஆதித்யான்னு சொல்லி. ம். அப்புச்சி கிராமம்லலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரு, ஷபானா, ம். விஜய் சிவேந்திரான்னு சொல்லி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ பரணி ஸ்டுடியோல வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஓகே. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சூப்பர்பா இருந்துச்சு. ம். அந்த பாட்டு வந்து ஐ திங்க் இப்போ வந்து அது 2 மில்லியன் தாண்டிடுச்சு. 2 வாவ். மில்லியன் கூட இல்ல, அதை விட மேல போயிடுச்சு அது. ம். பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இந்தியால வந்து டாப் 16ல இருக்கு அந்த பாட்டு. வாவ். சூப்பர். நான் சூப்பர். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓகே. சாங் நல்ல சாங். விஷுவலோட இன்னும் பார்க்கும்போது இன்னும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சுச்சு. அந்த பிரத்யக்ரா மியூசிக் பாரடைஸ்ன்னு சொல்லி அவங்க தான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்த மத்த சாங்ஸ் எல்லாம் கூட 10 மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு. வாவ். பட் ஒரு அதாவது இப்போ இருக்கிற ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, இப்போ ஒரு தனி இசை பாடல் வந்து இந்த மாதிரி சினிமா பாட்டுக்கு வந்து ஈடு குடுத்து வந்து பப்ளிக் கிட்ட டைரக்டா ரீச் ஆகுது. இவ்வளோ தூரம் வந்து அதுக்கு
டைரக்டா வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது, இவ்வளோ வியூஸ் கிடைக்குதுங்கிற போது அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு வெல்கமிங்கான ஒரு ஹெல்தியான ஒரு சேஞ்ச். சேனல்ஸ்லயும் வந்து நீங்க அதை பத்தி பேசுறீங்க, எஃப்எம்லயும் வந்து பேசுறாங்க. ஸோ பப்ளிக் டைரக்டா அதை இது பண்றாங்கங்கிற போது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. சூப்பர். Nice. ஏன்னா யாரும் வந்து தேடி போயிட்டு எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி சிடி கேட்குற அந்த இது தேவையில்லை. ஆமா. எவ்ரிபடி தே கேன் ஷோகேஸ் அண்ட் புட் டவுன் தேர் டேலண்ட் அண்ட் அதுக்கேற்ற வாய்ப்பு அவங்களுக்கு வரப்போகுது. அண்ட் டைரக்டாவே பப்ளிக் வந்து ரிசீவ் பண்ணி இவ்வளோ தூரம் வியூஸ் கொண்டு போறாங்கங்கிற போது இட்ஸ் அ வெரி ஹெல்தி ட்ரெண்ட் ஆக்சுவலி. Yeah, சூப்பர். கண்டிப்பா. ஸோ அவகாட்சிக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட், ஒரு மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட் சினிமா வட்டாரத்துல இருந்தோ இல்ல சிங்கர் சைட்ல இருந்தோ வந்தது யார்கிட்ட இருந்து? இல்ல ஆக்சுவலா உள்ள நான் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த ஷபானா அவங்க அந்த பிரவீன் அவங்க வந்து இருந்தாங்க. உங்க வாய்ஸ் வந்து எனக்கு எக்ஸாக்டா சூட் ஆச்சு அது இதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க ப்ரெஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அன்னைக்கு தான் ஆக்சுவலி திரௌபதியும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இங்க நான் பாடினேன், நான் பேசிட்டு பாடினேன். அதே ப்ரெஸ் குரூப் வந்து அங்கேயும் வந்தாங்க திரௌபதி. Okay. ஸோ அவங்க சொன்னாங்க அவகாட்சி சூப்பரா இருந்ததே, அவகாட்சி பாடினீங்க அப்படின்னாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா வியூஸ் எகிரிண்டு போயிடுச்சு, அப்படியே பயங்கரமா போயிடுச்சு. ரேப்பிடா வந்து இன்ஸ்டாலலாம் எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடி பாடி போடுறாங்க. ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமா எகிருது பயங்கரமா. அதான் ஒரு ஓவர் நைட் வைரல் ஆகுன்னுவாங்கல்ல அந்த மாதிரி. எனக்கு நான் தெரியவே இல்லை, எனக்கு அது வந்து இந்த மாதிரிலாம் ஆகும்னு நான் எங்க எதிர்பார்த்தேன். எனக்கு அதாவது சாங்கா நம்ம பாடும்போது நல்லா இருக்கு பாட்டு, நம்ம நல்லா பாடிட்டோம், அவ்வளவுதான். பட் அது நமக்கு தெரியாதுல்ல, அது விஷுவலோட வந்து அது எப்படி ரிசீவ் ஆகுதுங்கிறது we don't know, right? ஸோ அங்க பார்த்தா யூடியூப்ல வியூஸ் எகிரிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் எகிரிட்டே இருக்கு, சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு போட்டுட்டே இருக்காங்க மெசேஜ். அப்பதான் பாரு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் எந்த அளவுக்கு வந்து வைரல் ஆகுது, எப்படி கொண்டாடுறாங்க பாரு அப்படின்னு. அப்பதான் நான் வந்து பரவாயில்ல, இவ்வளவு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. பரவாயில்ல, ஐம் சோ ஹாப்பி அப்படின்னு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. நிச்சயமா. இப்ப எங்களுக்காக பாருங்க, நாங்க கண்டிப்பா கேட்கணும். கண்டிப்பா. ஜல்லிக்கட்டு பில்லா அவன் சிரிச்சா போகன் வில்லா, நெஞ்சாஞ்சுழுக்க கூட அவன் நீவி விடுவான் நல்லா, தொடைய தட்டி வந்தா திமில எதுவும் துள்ள, அவன் மீசத்திருக பார்த்தே இழைச்ச அருகம்புல்ல, பத்தி வச்ச புறா முட்டு புத்திருச்சா, அவகாச்சு அவகாச்சு அவன் மேல அவகாச்சு அடிவானந்தூத்தாச்சு, இனி அவனாச்சு நானாச்சு. அந்த அவகாட்சினா ஆக்சுவலி என்ன மேம்? அது வந்து தீராத ஆசை மோகம் சம்திங் சொன்னாரு கபிலன் வந்து. லைக் அவர் தான், அவர் லிரிக்ஸ் மட்டும் பண்ணல கபிலன் வந்து, he has done the concept also. ஸோ வந்து எனக்கு எல்லாமே உங்களுக்கே வந்து வேர்ட்ஸ் வந்து பெக்யூலியரா இருக்கு, யூ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், ரைட்? ஸோ த சேம் வே நானும் வந்து எனக்கு வந்து புரிஞ்சாதான் நான் வந்து உள் வாங்கிக்கிட்டு ஐ கேன் சிங், ரைட்? ஸோ அவர் எனக்கு ஒரு வேர்டும் he was kind enough to explain to me. அண்ட் என்ன மாதிரியான கான்செப்ட், எப்படி அவங்க வந்து விஷுவல் பண்ண போறாங்க. ஒரு ஹீரோ வந்து வராரு, ஏஐல வந்து அவகாட்சி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதுல அந்த பொண்ணு வருது, அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க, அதுக்கப்புறம் the song everything he explained. ஸோ அந்த விஷுவலும் இந்த மாதிரி ஒரு 90s செட்டப்ல ஒரு அந்த நீங்க அந்த தென்காசியில அந்த அருவி இதுல எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே வந்து அவர் எனக்கு அழகா வந்து சொன்னார். அப்புறம் ஒரு வேர்ட்ஸ் எனக்கு வந்து வாளாந்தூரு செக்கானூரணி இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் இருந்தது. அவகாட்சி அவகாட்சி he said something, தீராத ஆசை மோகம் something he said. Yeah, so அந்த வாளாந்தூர் சந்தை everything he was like explaining it to me. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து லிரிக்ஸை வந்து உள் வாங்கிக்கிட்டு புரிஞ்சுட்டு நான் அந்த டிக்ஷன், அந்த ஃபீல், அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த பெக்யூலியரான அந்த ஸ்லாங் இருக்கு. சரணம்ல வந்து வாளாந்தூரு சந்தையில வாங்கி வந்தான் வளவி, அவன் அந்த ஒரு எப்படி சொல்றது, அதுல ஒரு கெத்து, அந்த மதுரை ஸ்லாங் இருக்குல்ல, அந்த டிப்பிக்கலான அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து he was explaining the meaning, the nativity of the word and everything he was, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் பாடினேன். டைம் எடுத்து தான் பாடினேன் ஆக்சுவலா. அதனாலதான் சூப்பரா வந்திருக்குல்ல. ஆமா, இல்ல அது சம்டைம்ஸ் வந்து இப்ப சில பாட்டு வந்து டஃபா இருக்க மாதிரி கூட இருக்கும், போனா நம்ம டக்குன்னு அடிச்சு விட்டுட்டு கூட உடனே வந்துரும். ஆனா சில சமயம் வந்து இட் வில் டேக் டைம். பட் ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ஒரு ப்ரிசிஷன், அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, கரெக்டா அந்த மைக் பொசிஷனோ, அந்த வேர்ட்ஸோட ஒரு ஃபீலோ, அண்ட் வந்து டைனமிக்ஸ், வாய்ஸோட ப்ரொஜெக்ஷன், பிரெத் கண்ட்ரோல், எவ்ரிதிங் ஹேஸ் டு கம் டுகெதர், ரைட்? ஸோ தட் இம்பாக்ட் இஸ் கிரியேட்டட். கண்டிப்பா. ஸோ அதனால லாட் ஆஃப் எஃபர்ட், லாட் ஆஃப் எஃபர்ட்.
நைஸ். யா வாட் டு யூ என்ஜாய் த மோஸ்ட் மேம்? இப்போ ஒரு ஃபோக் சாங் பாடும்போது ஜாலியா அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பாடுவோம்ல. ஏன்னா உங்களோட இதுக்கு முன்னாடி நீங்க பாடின பாட்டுக்கும் இதுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் எங்களுக்கு ஆமா கேட்கும்போது. ஆமா இப்போ ஒரு சில பாடல்கள் பாடும்போது உங்களுக்கே ஒரு பயம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இது ஆமா கரெக்ட்டா டெலிவர் பண்ணி. நீங்க ஆமா எது ஜாலியா அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பாடுவீங்க? இல்ல எல்லாமே வந்து மெனக்கெட்டு தான் ஆக்சுவலி பாடணும். ம். ஆஹ் சிலது மேபி கொஞ்சம் ஈஸியா பாடலாம். ம். இப்போ எம்கோனேலாம் வந்து கொஞ்சம் நான் வந்து பஞ்ச் பண்ணாம ஃபுல் டேக்கா பாடினேன். ஸோ வந்து நிறைய வந்து பிரெத் கண்ட்ரோல், லாட் ஆஃப் பிரெத் கண்ட்ரோல். ஸோ வயிற்றுலேருந்து எடுத்து ஃபுல்லா பாடினேன். ஸோ லாட் ஆஃப் எஃபர்ட். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோக்குங்கிறதுனால கட்டா தான் வந்தது. பட் ஆனால் த வேர்ட்ஸ் அண்ட் த ஸ்லாங் அண்ட் தட் டிக்ஷன் அண்ட் தட் ஃபீல் வாஸ் தேர். ஸோ அது கவனமா தான் பாடணும். ஓகே நீட்ஸ் எஃபர்ட். நைஸ். அண்ட் ஒரு பாட்டுலயே வந்து ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் குடுக்குறீங்க நீங்க. அவகாட்சியிலேயே சொல்லலாம். திடீர்னு வந்து ஒரு மாதிரி பெப்பியா, ஃபோக்லயும் வந்து ஒரு மாதிரி ஒரு கெத்தான ஒரு ஆமா லைன்ஸ்லாம் இருக்குல்ல. சோ ஆமா அந்த மாடுலேஷன் டக்குன்னு வந்து எப்படி அடாப்ட் பண்றீங்க இல்ல நீங்க? அது வந்து நம்மளுடைய நம்ம வந்து மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலி அவங்க கம்போஸ் பண்ணி வைக்கும் போதே வந்து அவங்க ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. இப்படி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் அந்த கம்போசிஷனே வந்து கேட்கும். இப்படி பாடுங்க, இப்படி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு அது வந்து ஒரு அழகா வந்து ம். நமக்கு கேட்கும். ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் சொல்லுவாரு. ப்ளஸ் லிரிக் ரைட்டர் எல்லாரும் இருக்காங்க. ப்ளஸ் நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இப்படி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம அட்டெம்ப்ட் பண்ணா அது இட் வில் ம். ஹேப்பன். ம். யா நைஸ். இப்ப வந்து ஒரு சின்ன டாஸ்க் எங்களுக்காக. டாஸ்கா எங்களுக்கு தான் பெரிய டாஸ்க்கா இருக்க சரி போது. நீங்க சொல்லுங்க ஈஸியா பண்ணிட போறீங்க. சொல்லுங்க. சோ இந்த வோக்கல் எக்ஸர்சைசஸ்லாம் நீங்க பண்ணுவீங்கல்ல? அந்த பண்ணுவேன். ஆ அந்த ஆமா மாதிரி அந்த மேல கீழ ஆமா எல்லாம் ஆமா போயிட்டு ஆமா எங்களுக்காக கொஞ்சம் ஈஸியா சொல்லி குடுத்தீங்கன்னா, நாங்களும் லைட்டா வோக்கல் கத்துப்போம். எக்ஸசைஸ் உங்களுக்கா? ஐயோ! அவங்களே ஷாக் ஆறாங்க. ஐயோ! இல்ல அப்படிலாம் இல்ல. சிச்சா ஆ. அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்வம் இருந்தா வந்து பண்ணலாம். ஆர்வம் இருக்கு. ஆனா நாங்க ரொம்ப புதுசு. நீங்க எங்களுக்கு பரவாயில்ல. அதனால என்ன? குருநாதரா நெனச்சு ஐயோ! நாங்க வந்து உங்கள்ட்ட கேக்குறோம். ஓகே ஃபைன். ஆ. வி டூ த லிப் ட்ரில்ஸ். ஆஹா! லிப் ட்ரில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆ. நெறைய பிரெத் சப்போர்ட் வேணும் ஆனா. ஸோ இங்க அப்டமன் பிரீத் பண்ணிட்டு, அந்த நோட்ல வந்து வி டூ த சிங்கிள் நோட்லயும் பண்ணுவோம், மேலயும் பண்ணுவோம். ஸோ வந்து பவி. லைக் பிரெத் நெறைய வேணும். அப்பா! வாவ்! ஓகே. அது வி டூ லைக் திஸ். அப்படியும் பண்ணுவோம். ஓ மை சூப்பர். காட்! ஐஷு கம் அது ஆன் ஒரே ஐஷு. ஒரு செமிடோனா போகும். அப்படி ஒரு செமிடோனா போகும். ஓகே. இது ஓகே. எதுக்காக இந்த ஃப்ளெக்ஸ் எக்ஸர்சைஸ்? இது வந்து என்னன்னா வாய்ஸ் வந்து மிட் டு ஹை நல்ல வாய்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஓகே. ஒரு கீபோர்ட்ல வந்து ஒரு செமிடோனா போயிட்டு கீழ இருந்து மேல வரைக்கும் போகும்போது அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இந்த வாய்ஸ் அண்ட் பிரெத் சப்போர்ட் ஆல்சோ ஓகே. ஓகே. இந்த ரேஞ்ச். ம். ஓகே. சோ நான் ஒரு இது ஒரு ட்ரை கம் பண்ண இல்ல அது மூச்சு வேணும். மாரி வருது. மூச்சு நல்லா ஆ. எடுத்துட்டு தான் பண்ணணும். மூச்சு ஓகே. எடுத்துட்டு நல்ல மூச்சு வேணும். மூச்சு இல்லைன்னா பாட முடியாது. ம், ம். ஆனா அந்த அப்படி உங்களுக்கு ஃபாஸ்டா வைப்ரேட் ஃபிளாப் ஆச்சே அது. இல்ல ஃபிளாப் பண்றேன். நான் ஆ. வந்து ஐ அம் நாட் இப்போ சில பேர் என்ன தெரியுமா நினைச்சுப்பாங்க இந்த சவுண்ட் கேட்டு மோட்டார் போட்டு நினைச்சுன்னு ட்ர் அப்படின்னுவாங்க. ட்ர் இல்ல அது. இல்ல அது கிடையாது. அது இல்ல. ஆ, ஆ. மூச்சு எடுத்துட்டு அந்த காத்த வச்சு ஐ அம் ஃபிளாப்பிங் இட். ஓ! ஆ. ஒரு யூசுவலா எல்லா காம்போசிஷன் முன்னாடி இது பண்ணுவீங்களா மேம்? இல்ல இது இது அப்படி டெய்லியும்? இல்ல. ஆ. இல்ல இப்போ எதுவுமே வந்து டெம்ப்ளேட் கிடையாது. ம். சுதி பாக்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்றோம்னா ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுவோம். பட் நான் வந்து பேசிக்கா நான் எல்லாமே கத்துன்னு இருக்கேன். நான் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆப்பராவும் படிச்சிருக்கேன். ஓ! ஸோ ஆப்பரால வந்து வி ஹேவ் சம்திங் கால்ட் த பாக்கெட் வார்ம் அப். ஆ. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி இப்போ வந்து ஜஸ்ட் பிஃபோர் ஹிட்டிங் த ஸ்டேஜ் இப்போ காலையில இல்ல ராத்திரியா இருந்தா கூட சும்மா ஒரு பியானோ மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணாலே அது வார்ம் ஆயிடும். ஓ! வாவ். ஓகே. அதுக்கு சும்மா சில டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்கு. ம். அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நான் சொன்னேன்னா அது இதுவே இது ரொம்ப சிம்பிள். இதுவே வந்து காம்ப்ளிகேட்டட் சொல்லும்போது அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் ஆக்சுவலா ஓகே. உங்க ஓப்பராக்கு நாங்க பெரிய ஃபேன். ஏன்னா ஆமா எனக்கு ஆப்பரா. இன்னும் ஞாபகம் இருக்கு லாஸ்ட் டைம் நீங்க வந்து அந்த யா ஓப்பரா பாட்டு பாடுனது. ஆமா. எனக்காக திருப்பி நீங்க பாடுனீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். ஆப்பராவா? அது கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே. ஐஷு. ஆமா. நானும் அத விட்னஸ் பண்ணும்ல. சோ எனக்காக. ஆமா. சரி ஓகே. மொசாட்டோடது ஒண்ணு பாடுறேன். ஆ. Bate, bate, abil masito, la tua povera Zerlina, starò qui come Agnellina, le tue botte ad aspettar. வாவ்!
அவங்களுக்கு போரா இருக்கும். அதனால இல்ல, நல்லா இருக்கு. சாப்பிடு. வித்தியாசமா இருக்கு. நம்ம இங்க பயங்கரமா இருக்கு. கேட்காத ஒரு விஷயம்ல அது. எக்ஸாக்ட்லி சூப்பர். சூப்பர் மேம். இல்ல இட்ஸ் அ திங் ஆக்சுவலி. அது வந்து பாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையில அது என்னன்னா வந்து அது வந்து ஒரு ஸ்டேஜ் பிளேன்னு சொல்லலாம். அந்த காலத்துல வந்து நீங்க மேடை நாடகங்கள் நிறைய நடக்கும் இல்லையா? ம். சோ அதுல வந்து இப்போ வெஸ்டர்ன் ஆப்பரா அப்படின்னா அதுல வந்து ஒரு கதை இருக்கும். ம். அதுல வந்து நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட அந்த ரோல் வருது இல்ல, அவங்க ம். பேச வேண்டிய அந்த டயலாக் அது வரும்போது அவங்களோட கேரக்டருக்கு ஒரு சாங் வரும் அந்த ம். சிச்சுவேஷன்ல. ஓகே. சோ வந்து இட் இஸ் நாட் லைக் ஒன்லி சிங்கிங். ஐ ஹாவ் டு ஆக்ட். ம். ஐ ஹாவ் டு ஆக்ட் அண்ட் அத வந்து நான் இமோட் பண்ணி நான் வந்து அந்த ஸ்டேஜ் பிளேல பாடுறது. அதுதான் நீங்க கேக்குற அந்த இப்ப நான் பண்ண வந்து வெஸ்டர்ன் ஆப்பரா வந்து அதுதான். அது வந்து அதுல ஓ! ஒரு கதை இருக்கு ஆக்சுவலா. ஒரு ஸ்டேஜ் டிராமா ஆமா. மாதிரி. அது ஒரு ஸ்டேஜ் டிராமா. ம். அண்ட் வேர்ட்ஸ் வந்து லைக் இட் கேன் பி இன் ஸ்பானிஷ் ஆர் ரஷ்யன் எதுல வேணா இருக்கலாம். ம். பட் ரொம்ப ப்ரிசைஸா எவ்ரிதிங் வில் பி மென்ஷன். நாட் லைக் இப்ப கர்நாடிக் வந்து நீங்க எடுத்தீங்க, ஹிந்துஸ்தானி எடுத்தீங்கன்னா அது டோட்டலா ஃப்ரீ ஸ்டைல்ல பாடக்கூடிய ஒரு மியூசிக். ம். அதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்மேட் அண்ட் லாட் ஆஃப் டிசிப்ளின் இஸ் தேர். பட் அதுல வந்து நம்மளுடைய மனோதர்மத்துல வந்து பாடுவாங்க. ம். பட் இங்க எப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஓ! ஈவன் 1 பார் கூட அவங்க வந்து எங்க மூச்சு விடணுங்கிறது கூட தே வுட் ஹவ் மென்ஷன்ட். என்ன டெம்போல பாடணும், என்ன ஸ்கேல் அண்ட் வாய்ஸ்ல வந்து எவ்வளோ சவுண்ட் வரணுங்கிறது கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓ! சாஃப்டா இருக்கணும், லவுடா இருக்கணும், பியானிசிமோ எவ்ரிதிங் வில் பி மென்ஷன். அண்ட் வோக்கல் டெக்னிக்ஸ் என்ன பண்ணணும் எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே. நம்ம என்ன போஸ்டர்ல நிக்கிறோம், பிரீத் பண்றோம், எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி தேர். சோ ம். அது வந்து ஒரு கதைங்க ஆக்சுவலா. ம். ஒரு நம்ம கதை புக் படிக்கிறோம்ல, அந்த படிக்கும்போது நமக்கு அந்த மைண்ட்ல அந்த அந்த இதெல்லாம் ஞாபகம் வரும். ஒரு மலை ஏறுறாங்கன்னா, மலை ஏறுற மாரி தோணும் நம்மளுக்கு. ம். அப்படி ஆ. இருக்கும்ல. அந்த மாரி இது ஒரு கதை. அந்த கதையில ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் பாடுது. இப்ப அந்த நீங்க மாரி. பாடுனது என்ன கதை? அது வந்து ஆக்சுவலி ஒரு ம் ஒரு க்ரூயலான ஒரு லவ்வர் ஒருத்தன் இருப்பான். அந்த பொண்ண வந்து ரொம்ப அடிப்பான். ம். அந்த பொண்ணு வந்து அழுதுண்டே பாடும். "நீ எவ்வளோ என்ன அடிச்சாலும் என்ன அடி. நான் வந்து உன்ன தான் ஐ சரண்டர் டு யூ" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும் ஓ! ஆக்சுவலா. அந்த ஓகே. மாரி. ஓகே. யாஹ்! சோ ஒரு சின்ன டிப் வந்து அப்கமிங் பிளேபேக் சிங்கர்ஸ்க்கு வந்து குடுக்கணும்னா என்ன மாரி டிப் குடுப்பீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரவங்க எல்லாம் சூப்பரா பாடுறாங்க. எவ்ளோ சின்ன சின்ன பசங்கலாம் வந்து எவ்ளோ அபாரமா பாடுறாங்க. எவ்ளோ மியூசிக் கத்துன்னு இருக்காங்க. எவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ ப்ரொடியூசிங் மியூசிக் அண்ட் டூயிங் சோ மெனி திங்ஸ். ஐ ஹேவ் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் தெம். அப்படிலாம் இல்லவே இல்ல. இல்ல ஒரு கண்டிப்பா சினிமாக்குள்ள இல்ல. இப்பதான் கால் எடுத்து வைக்கிறவங்களுக்கு நீங்க குடுக்குற ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேபேக் சிங்கரா நீங்க குடுக்குற ஒரு சின்ன டிப் இத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாரி. ஒண்ணுமே இல்ல. ரெகுலர் பிராக்டிஸ், ஆ. ரெகுலர் லேர்னிங் அண்ட் நம்மளுடைய அந்த டெடிகேஷன், இன்வால்வ்மென்ட் இன் டூயிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் வி ஷுட் ட்ரீட் ஆஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஒர்க். ம். இதுல என்னுடைய என்ன பெஸ்ட் நான் வந்து குடுக்க முடியும் ம். அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்காம மைக் முன்னாடி நான் when I used to sing முதல்லலாம் நான் பாடும்போது என்ன பண்ணுவேன், when I was in my 20s நான் வந்து டக்குன்னு சொரத்த எழுதுவேன். எழுதிட்டு போயிட்டு உள்ள போயிட்டு பாடிட்டு வந்துருவேன். Now I don't do that because ஓகே. ஒரு பாட்டு நம்ம பாடுறோம் அப்படின்னா, அதுல எவ்வளோ மேக்ஸிமம் பெஸ்ட்டா பாட முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் டேக்கா குடுக்கும்போதே அந்த இம்ப்ரஷன் வந்து இட் ஷுட் பி கிரியேட்டட். பிகாஸ் ம். வாய்ஸ் எடுக்கிறவங்க தே டோன்ட் ஹேவ் த டைம் அண்ட் த பேஷன்ஸ் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் சிங்கர்ஸ் அவைலபிள் அண்ட் தே நீட் தட் ப்ரெசிஷன் இன் த அவுட்புட். கரெக்ட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிட்டேன்னா முதல்ல வந்து லிரிக் தான் மெயின். ம். லிரிக் இஸ் த சோல் ஆஃப் த சாங் அண்ட் அஃப்கோர்ஸ் மெலடி. மெலடி வந்து ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க எப்படி அந்த ஃபீல் அப்படிங்கிற போது மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்றதுலயே அவங்க சொல்லி கொடுக்கறது அவங்க பண்ணி வச்சிருக்கிறதுலயே 80% ஆஃப் த ஃபீல் அவங்களே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை நம்ம பாட்காஸ்ட் பண்ணணும். ம். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணும்ல, ஒரு விஷயம் வந்து நமக்கு கேட்கும்போது இந்த மெலடி இதுதான் கேக்குது அழகா இப்படி பண்ணா நல்லா இருக்கும். ப்ளஸ் இந்த வரிகள் ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு எழுத்துக்கு உண்டான ஃபீல் அண்ட் கரெக்டான அந்த மைக் பொசிஷன், ம். ம். வாய்ஸ் ப்ரொடக்ஷன், கரெக்டான அந்த வாய்ஸ் ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம வந்து சொல்றோம் இந்த இடத்துல ஷார்ப்பா இருக்கு, இந்த இடத்துல ஃபிளாட்டா இருக்கு அப்படிலாம் சொல்றோம். ஸோ ஆ. ஒரு ஒரு பிட்ச் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சிக்குமே வந்து ஒரு ரெசனன்ஸ் இருக்கு. ம். ஓகே. ம். ஸோ அந்த ஒரு அண்ட் வோக்கல் டைனமிக்ஸ் சம்டைம்ஸ் கூட யார் கூடயோ பாடுறோம்னா அவங்களோட ஒத்து பாடணும். ம். இட் இஸ் நாட் லைக் நான் தனியா பாடுற மாதிரி இவங்க பாடியிருக்காங்க அப்படின்னா இல்ல சம்டைம்ஸ் அவங்க பாட போறாங்கன்னா கூட ஓகே அவங்க பாடினா நம்ம அவங்கள ஷேடோ பண்ற மாதிரி தான் பாடணுமே தவிர நம்ம தனியா ஒரு ட்ராக்ல இருந்தா அது வந்து சேராதுல்ல. சேராது. ம். ஓகே. நேச்சுரலி அது சேராது. யா. அண்ட் சம்டைம்ஸ் வந்து we can give our inputs. ஒரு ஹார்மனி பாடுறதோ ஒரு ஆலாப் பாடுறதோ ஏதோ ஒரு சின்ன சின்ன அது எப்போதும் தேவையில்லை. இட் இஸ் ம். நாட் அ டெம்ப்ளேட். எல்லா பாட்டுலயும் பண்ணா அது வீணா போயிடும் பாட்டு. ஓகே.
பிளெயினா பாடுற இடத்துல பிளெயினா தான் பாடணும். அண்ட் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பாட்டுல வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு டோன் வந்து தேவைப்படுது. அப்படிங்கிற போது, ம். அதுக்கு என்ன மாரி பாடலாம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்தோனே நம்ம மைண்ட்ல ஒண்ணு நெனைப்போம். பட் நம்ம வந்து பாடி பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும். ஓகே. இந்த மாரி பாடுனா செட் ஆவுது. சம்டைம்ஸ் நமக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் தோணும். ஆனா நம்ம பாடி பார்க்கும்போது, ஓகே இது செட் ஆவல. இன்னும் எப்படி ட்ரை பண்ணலாம்? அந்த ஒரு ப்ராம்ப்ட் அண்ட் வில்லிங்னஸ் இது Yeah. இது வந்து அந்த ஒரு அலர்ட்னஸ் இருக்கணும். ம். அவ்வளவுதான். இது இது இல்ல. இன்னும் என்ன மாரி ட்ரை பண்ணலாம்? எப்படி பண்ணா நல்லா வரும்? அண்ட் அவங்களுக்கு வந்து ஓகே நல்லா இருக்கு. நல்லா பாடியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங் வர வரைக்கும் நம்ம பாடிட்டோம்னா, தட் இஸ் ஆல்வேஸ் குட். இவ்வளவுதான். இவ்வளவுதான் நைஸ். விஷயம். நிச்சயமா இது பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் ஒரு சில விஷயம் இன்னும் உங்கள பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க வந்து நெறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் இன்னும் இவங்களோட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இவங்க கிட்ட இருந்து ஒரு கால் வரணும்னு நான் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காங்களா? ரஹ்மான் சார். ஓகே. ரஹ்மான் சார். அவர்தான் என் லிஸ்ட்ல இருக்காரு. அவருக்காக ஃபர்ஸ்ட் தான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ம். மாதிரி. கண்டிப்பா. நைஸ். சரி. அண்ட் ஹிப்ஹாப் தமிழா வர இஷ்யூ இப்ப வந்து ஒரு சூப்பரான ஆமா. கம்பேக் குடுக்குறாரு. எக்ஸாக்ட். ஆமாமா. மீசையம் இருக்கு 2 வரப்போகுது. நீங்க அவரு எப்பவுமே பண்ணிட்டே தானே இருக்காரு. He is doing ஆமா. lot of things, Yeah, no? Yeah. Not only music, lot of things he is doing. யா, யா. Yeah. Yeah. சோ அவரோட வந்து ஒரு சூப்பரான பாடல் வந்து நீங்க பாடி இப்ப வரைக்கும் மக்கள் வந்து எல்லாருமே வந்து Yeah, yeah. என்ஜாய் பண்றாங்க. சோ அந்த பாடல் கண்ணால கண்ணாலவா? Yeah, course. obviously. Okay. ஆ. நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே கண்ணாலன்னு கைதாக்கிட நான் நினைச்சேனே கண் மீதுல ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம் கண்ணால கண்ணால என் மேல தீய எரிஞ்சு போட்ட சொல்லாத சொல்லால உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட ஓ எங்க வாவ். பிளேலிஸ்ட்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் அவாய்டே பண்ண முடியாத சாங்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி Thank இன்னொரு you. பாடல் அடியே அழகே. ஆ. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது இப்போ ஒரு பொண்ண ஒரு வர்ணிக்கணும் அப்படின்னா, நிச்சயமா இந்த சாங் வந்து அந்த Yes, பிளேலிஸ்ட்ல இருக்கும். yeah. சோ எனக்காக ஃபியூ லைன்ஸ். அடியே அழகே ஏன் அழகே அடியே பேசாம நூறு நூறா கூறு போடாத வலியே வலியே ஏன் ஒளியே ஒளியே நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத காதோரோ நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுதே வாயாடி பேயாயன் தூக்கம் தூக்கி போற ஆ சூப்பர். அதுல Thank you. நீங்க பாடியிருப்பீங்கல்ல ஆமா. ஏனோ உன்ன ஏனோ உன்னை பார்த்தா உள்ள சுருக்குன்னு வருது ஆனா கிட்ட நீயா வந்தா மனசுங்க விழுது ஆஹா! நாங்க இந்த சாங் உங்களுக்காக டெடிகேட் பண்றோம். கண்டிப்பா. தேங்க்யூ Yeah. இந்த பாட்டு ஆக்சுவலி ஷான் ரோல்டனோட Yeah, பாடியிருந்தேன் yeah. ஸோ வந்து அவரு ஒரு ஒரு பெக்யூலியரான ஒரு டோன்லயா அது ஒரு ஆமா. அட்ராக்டிவான ஒரு வாய்ஸ் ஆமா. ஸோ அவரோட ஜெல் பண்ணி பாடணும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அந்த ஒரு சாஃப்டா அந்த ஒரு இது மாதிரி பாடியிருந்தேன் ஸோ அதுதான் நம்ம கூட யார் பாடுறாங்களோ அவங்களோட கொஞ்சம் ஜெல் பண்ணி பாடும்போது அந்த பாட்டு வந்து சேர்ந்து வந்து கேட்கறதுக்கு இட் வில் பி நைஸ் Correct. ஓகே. யா ஆமா. அதே மாதிரி ஜிப்ரான் சாரோட கம்போசிஷன்ல உங்களோட ஃபேவரட் சாங் நீங்க பாடினதுல எந்த பாடல்? தீரா நதி ரொம்ப பிடிக்கும் ஆ, மாறாது. தீரா நதி எங்களுக்காக அந்த பாடல். தீரா நதி தீரா நதி தேடல்களோ தீராதினி இறங்கி வருகுதின் வாசல் வழி வாவ். Thank என்ன you. முடிஞ்சிருச்சு நான் அப்படியே வந்து next இல்ல எதிர்பார்த்தேன். இல்ல Okay. சும்மா ஒரு ஜஸ்ட் பாடினேன் Okay. நீங்க இதுவரைக்கும் பாடுனதுலயே உங்கள ரொம்ப சோல்ஃபுல்லா கனெக்ட் பண்ண அந்த பாட்டு வந்து ரெக்கார்டிங் முடிச்சதுக்கு அப்புறம், அப்பா இன்னும் என்னோட அப்படியே பயங்கர இம்பாக்ட் பண்ணிருச்சுன்ற மாரி என்ன பாடல்? இல்ல எல்லா பாடலுமே அப்படிதான் இருக்குமா? இல்ல அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி தான் நம்ம எல்லா பாட்டுமே ஆ. வந்து பாட முடியும் பட் சில பாட்டு வந்து பாடும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல பாட்டு நல்லா ஃபீல் பண்ணி பாடி இருக்கோம் நல்லா வந்திருக்குன்னு நினைப்போம் ம். ஆனா நினைச்ச அளவுக்கு சம்டைம்ஸ் வந்து அது ரீச் ஆகாது ஆ, அது ஆ. ஏன் காரணம்னா
அந்த பாட்டு எந்த இடத்துல பிளேஸ் ஆகுது, அந்த படம் வந்து எப்படி போகுது. படம் ஆஃப்கோர்ஸ் நல்லா இருந்தா கூட அது அந்த டைம் அந்த Exactly. நேரம் வந்து reach. அது சொல்ல முடியாதுல்ல நம்மளால. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் வந்து அமரகாவியம்ல 2 சாங் பாடியிருந்தேன். தாகம் தீர ஏதேதோ இன்னும் வந்து ஜிப்ரானுடைய பெஸ்ட் ஆல்பம் ஆக்சுவலி. ஓகே. ஆனா அந்த சாங் வந்து நல்ல அருமையான சாங். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு அது Recognition ரீச் கிடைக்கல. ஆவல. ஓகே. ரீச் ஆவல. அதுதான் அது. அது சொல்ல முடியாது நம்மளால. பாட்டு பட் இதே மாதிரி நீங்க பாடும்போது இது இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் நான் எதிர்பார்க்கல அப்படி நீங்க பாடிருப்பீங்க. ஆனா அது அது பயங்கரமா வந்து மொட்டை சிவா கெட்ட சிவால வந்து அந்த ஹரஹர மகாதேவகி ஆமா. ஆமா அது எனக்கு என்ன தெரியல. எனக்கு அது என்ன எப்படியோ சும்மா அது விளையாட்டுக்கு ஏதோ பாடினது. அது வந்து பயங்கர அது எப்படி அது அவ்வளோ ஹிட் ஆச்சு எனக்கு தெரியல. அது ஓகே. அந்த ஆடலுடன் பாடல் கூட அது ஆமா. நைட் எல்லாம் உட்காந்து பாடினோம். அந்த லிரிக் வந்து ரொம்ப கிளாரிட்டியா வரணும் அப்படி சொல்லி எடுத்தாங்க. பட் அது இந்த அளவுக்குலாம் அது ரீச் ஆகும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கல. நல்ல வைபார ஒரு பாடல் ஆமா அதுவும் ஸ்டேஜ் ஷோஸ்ல எல்லாம் போனா ஹரஹர மகாதேவிக்கு பாடுங்க, ஹரஹர மகாதேவிக்கு பாடுங்க, ஹரஹர மகாதேவகி அப்படின்னு வரும். நாங்களும் அதான் கேட்க போறோம். ஹரஹர மகாதேவிக்கு பாடுங்க, அதுல ஹரஹர மகாதேவிக்கு என்னன்னா பாடுங்க. சரணம் மட்டும்தான் ஃபீமேல், ஆமா பல்லவி ஃபுல்லா மேல் தான் வரும். விஷுவல் நல்லா சூப்பரா இருக்கும் இல்லையா அந்த ஆமா. டான்ஸோட பாக்குறதுக்கு. ஆமா. ஸ்டேஜ் ஷோஸ்ல எல்லாம் போகும்போது அதை தான் கேட்பாங்க. இந்த பாட்டை தான் பாடுன்னுவாங்க. எங்க ஸ்ரீலங்கா எல்லாம் போயிட்டு அங்கதான் அந்த ஆடலுடன் பாடல் கூட திருப்பி திருப்பி கேட்பாங்க. அது Okay. சாங்கு பிளஸ் விஷுவலோடயும் அது வந்து இதுவா இருக்கும்ல. Nice. சொல்ல முடியாது சம்டைம்ஸ் வந்து அது நம்ம கையில இல்ல அவ்வளவுதான். எங்களுக்காக நீங்க பாடின அந்த லைன்ஸ் ஹரஹர மகாதேவிக்கில. மரட்டு பையா முறுக்காத, திருட்டு பையா திருடாத, அதிரடியா சரவெடியா அடிச்சு நொறுக்கி பட்டைய கிளப்பு கீழே வர்ற எங்கேயோ போய் எங்கேயோ வருவாங்க. ஹரஹர மகாதேவகி ஹரஹர மகாதேவகி ஹரஹர மகாதேவகி ஹரஹர மகாதேவகி. உங்களை பாட வச்சு கேட்டுட்டே இருக்கலாம் போல எங்களுக்கு. ஆமா. And, இன்னொரு ஒரு பாடலும் இருக்குல்ல நீங்க இப்ப சொன்னீங்களே அந்த ஆடலுடன் ஆமா 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 ஆமா. அதுவும் எங்களுக்காக அப்படியே 2 லைன் பாடினீங்கன்னா குஷி ஆயிடும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஹா, 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 ஹையா. சூப்பர். இப்போ உங்களுக்காக ஒரு ஃபன்னான செக்மெண்ட் வந்து ஆமா. காத்துட்டு இருக்கு. ஓகே ஓகேவா? குட் ஆர் பேட். சரி. ஓகே சோ நாங்க வந்து 2 பிளக்காச்சும் குத்துருவோம். ம். நாங்க கேக்குற கேள்விகள்ல குட்னா குட்னு சொல்லணும், பேட்னா பேட்னு சொல்லணும். டிப்ளமேட்டிக்கா பதில்லாம் சொல்லக்கூடாது, ஹானஸ்டா பதில் சொல்லணும். ஆமா. ஓகேவா? நான் எப்பவுமே ஹானஸ்ட் தான். அவ்வளவுதான். இல்லாட்டி I'm always punishment இருக்கும். honest, brutally honest. சூப்பர். ஓகே ஆரம்பிச்சலாமா? சோ இதான் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி. நாங்க கேக்குற கொஸ்டினுக்கு சிம்பிளா தான் இருக்கும். குட்னா குட் காமிச்சிட்டு அதுக்கான ரீசன் சொல்லுங்க, பேட்னா பேட்னு காமிச்சிட்டு அதுக்கான ரீசன் சொல்லணும். இன்னும் புதிர் போடுறீங்க Simple தான் ஒண்ணும் ma'am, புரியல. simple தான். சொல்லுங்க. ஓகேவா? ரெடியா? ரெடி. சமையல்ல நீங்க குட் ஆர் பேட்? சமையல்ல குட். குட்டா? ஓகே. சோ Nice. என்ன நீங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் அரிசி உப்புமா உங்களோட அரிசி சிக்னேச்சர் உப்புமாவா? டிஷ்ஷா? சிக்னேச்சர் டிஷ். ஓகே ஆனா உப்மா வந்து பெருசா யாருமே விரும்ப மாட்டாங்களே. அது பிரியாணி மாதிரி பண்ணுவேன். ஓ ஓகே. அது வந்து பிரியாணி மாதிரி உப்புமா. அரிசி உப்மா. நல்லா அப்படியே இருக்கும். லைட்டா அந்த ரெசிபியும் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் அதை ட்ரை பண்ணி ஐயோ, பார்ப்போம். ஏங்க பாடவே நான் வந்தேன். சமையல் show ஆயிடும். சமையல் show ஆயிடுங்க அதுக்கப்புறம். ஓகே அரிசி உப்மாக்கு என்னது சைடு டிஷ்ஷா இருந்தா சூப்பரா இருக்கும்? உங்களோட சிக்னேச்சர் டிஷ்னால கேக்குறோம். தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி, அரிசி உப்மா. அரிசி உப்புமா. சூப்பர். ஓகே. சோ டிரைவிங் ஸ்கில்ல குட்டா பேடா? பேடா? ஏன் மேம்? இடிச்சு உடைச்சு விட்டுருவேன் காரெல்லாம். ஐயோ. ஓகே ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க். ஓகே. ஓகே. நீங்க வந்து சாப்பிடுறதுல குட் ஆர் பேட்? ஓகே குட். ஓகே. ஓகே. சோ இந்த ஸ்லீப் ரொட்டீன்ல நீங்க குட்டா பேடா? இப்போ ரீசெண்டா குட். குட்டா? முன்னாடி முன்னாடி கொஞ்சம் மோசமா இருந்துச்சு, இப்போ குட். ஓகே. டான்சரா நீங்க குட் டான்சரா பேட் டான்சரா? இல்ல பேட். பேடா? இப்பலாம் வந்து லைவ் கான்சர்ட்ஸ்ல எல்லா சிங்கர்ஸும் வேற லெவலா டான்ஸ்லாம் இல்ல ஆடுறாங்களே. இல்ல உங்களையும் ஒரு டான்சரா எதிர்பார்க்கலாமா? இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல. இல்ல எனக்கு வந்து கேள்வி கேட்க கூட விடல. ஸ்ட்ரைட்டா நோ 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 இல்ல நோன்ட்டாங்க. இல்ல இல்ல. நாங்க ஆடலாம் வைக்க மாட்டோம் மேம். சும்மா தான் இல்ல கேட்டேன். வராது. ஓகே. ஓகே. சோ ஒரு அட்வைஸ் ரிசீவ் பண்ணிக்கிறதுல நீங்க குட்டா பேடா? வேற யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு காண்டாவீங்களா? Good. குட் Good தான். ஓகே. ஓகே. ஆஸ் a சிங்கரா நீங்க நினைக்கிறது சொல்லுங்க. நீங்க குட்டா பேடா? குட் தான். குட். ம். நைஸ். சூப்பர். அண்ட் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா நீங்க குட்டா பேடா? இந்த ஜிம்முக்கு போறது பயங்கரமா குட். அப்படியா? ஓகே. நைஸ். சூப்பர். சோ நீங்க ஒரு விமனா இருக்கிறதுனால கேக்குறேன். மேக்கப்
மேக்கப் சென்ஸ்ல வந்து நீங்க குட்டா பேடா? ஆவரேஜ். ஆவரேஜ். நான் தான் சொன்னேன் டிப்ளமேட்டிக்கா இருக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லிடணும். குட் ஆர் பேட்? பேடுன்னு சொல்ல முடியாது, குட்டுன்னும் சொல்ல முடியாது. நடுவுல. 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 அது நடுவுல. அப்ப என்ன காமிப்பீங்க அதுல? குட்டே காமிச்சிடலாம். குட் தான். ம். ஓகே. ஓகே. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல குட் ஆர் பேட்? குட். குட். ஓகே. நைஸ். அண்ட் சூப்பரா குட் ஆர் பேட் செக்மெண்ட்ல வந்து நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ஹானஸ்டா பதில் சொல்லியிருக்கீங்க. பாராட்டுக்கள். எஸ். அண்ட் இப்ப அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு மேம்? நெறைய பாடிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து வந்து ராஜ்ய கன்யகான்னு சொல்லிட்டு, ஆ அது இப்போ பிப்ரவரியில ரிலீஸ் ஆகப்போகுது. ம். அது மலையாளம் டூ தமிழ். மலையாளம்ல சித்ரா அம்மா பாடியிருந்தாங்க. தமிழ்ல நான் பாடியிருக்கேன். ம். அதுக்கப்புறம் மரகத மலைன்னு எல்வி கணேஷ் மியூசிக் அது வருது. அப்புறம் ம். அறிவான்னு ஒரு படம் பாடியிருக்கேன் வருது. ம். அப்புறம் விடிஞ்சா கல்யாணம், அப்புறம் அறுவடைன்னு ஒரு படம் வருது. வாவ். அப்புறம் 4 சிக்னல்னு ஒரு படம் வருது. சோழ வம்சம்னு ஒரு படம் வருது. வாவ். 1 ஒண்ணு வருது. நெறைய இருக்கு. சூப்பர். நெறைய ஃபுல்லி படங்கள் பேக்ட். இருக்கு. நெறைய இருக்கு. வரிசையா எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஓகே. நைஸ். சின்ஸ் அவகாட்சி வந்து ஹிட் ஆனதுனால இதுக்கப்புறம் ம். இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் நெறைய இல்ல பண்றதுக்கான வாய்ப்புகள். எப்பவுமே நான் இண்டிபெண்டன்ட் நெறைய பண்ணிட்டு தான் இருப்பேன். ம். இப்ப அடுத்து ஒரு 2 சாங் பண்ணியிருக்கோம். ஒரு சாங் வந்து 2 டான்சர்ஸ் வந்து ஃபைட் பண்ற மாதிரி. அது ம். நானே லிரிக் பண்ணி பாடியிருக்கேன். ஆ. அது இப்ப ஷூட் போயிருக்கு. அண்ட் ஓகே. இன்னொரு சாங் வந்து நவராத்திரிக்கு 7 அம்மன் ஓகே. பாடியிருக்கேன். ஆ. அது வந்து இப்ப ஷூட்டிங் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி நானும் என்னோட ஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர் ஏஜே அலி மிர்சாக் அவர் வந்து ஒரு படம் இப்போ டைரக்ட் பண்றாரு. ப்ரொடியூஸ் டைரக்ட் தான் பண்றாரு. டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, டயலாக் எல்லாமே அவர் தான் பண்றாரு. ம். ஸோ அதுல ஒரு 7 பாட்டு இருக்கு. அதுலயும் பாடியிருக்கேன். ஸோ போயிட்டு இருக்கு. நிறைய ஒர்க் போயிட்டு நல்லா இருக்கு. பிஸியா போயிட்டு இருக்கு பிஸியா 2026. போயிட்டு இருக்கு. சூப்பர். சோ இவ்ளோ நேரம் வந்து நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. அப்படியே ஒரு மியூசிக்கல் கான்சர்ட்ல இருந்த எக்ஸாக்ட்லி. மாதிரியும் ஒரு ஃபீல் குடுத்துச்சு. திருப்பி பார்ட் 2, பார்ட் 3 இன்டர்வியூஸ் ரெடியா மேம் நீங்க? கண்டிப்பா. சூப்பர். நாங்களும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். Thank ஜெயா you. டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். Thank you. எனக்கும் ரொம்ப Thank you. ஜாலியா இருந்தது. எனக்கு ம். ஒண்ணே ஒண்ணு தான் பயந்துட்டேன். குட் ஆர் பேட்னு என்ன கேட்க போறாங்க இவங்க? ஏதாவது ஏடா கூடமா கேட்டு நான் யோசிக்கிற மாதிரி ஆயிடுமா? பதில் சொல்ல தெரியணுமே எனக்கு. நான் அது ஒண்ணு தான் கொஞ்சம் லைட்டா பதறினேன். ம். பட் ஐ திங்க் ஐ மேனேஜ்ட். Yeah, நல்லாவே yeah. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏதோ மேனேஜ் All பண்ணேன் right. அவ்வளவுதான். Yeah. Yes. Thank Thank you you. so much Thank for you. coming to our Thank you. show. Thank you. Thank you.